மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவையே சிறையில் அடைத்ததற்காக மனம் வருந்தும் முருகன் கீழான பிறப்பெடுப்பதுதான் இதற்கு பிராயசித்தமாக இருக்கும் என்று கருதி பாம்பாக உருவெடுத்து பல இடங்களிலும் வசித்து வர குமரனை காணாமல் பார்வதி தேவி கலங்கித் தவிக்கிறாள். மகனை காணாத துயரம் அவரை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. இது பற்றி சிவபிரானிடம் முறையிட எல்லாம் அறிந்த பரம்பொருள் பிரம்மனுக்கு கொடுத்த தண்டனைக்காக உன்மகன் பாம்பாக மாறி தாம் செய்த தவறை உணர ஆரம்பித்திருக்கிறான். நீதான் அவனை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். பரமேஸ்வரனிடம் மன்றாடுகிறாள். நீ 108 சஷ்டி விரதம் அனுசரிக்க வேண்டும். 108வது விரதத்தின் போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறுகிறார். ஆடவல்லானின் யோசனைப்படி உமாதேவி கடுமையாக சஷ்டி விரதம் மேற்கொள்கிறார். கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டியில் தேவர்கள் முனிவர்கள் புடைசூழ விரதம் நிறைவேறும் நேரம் நெருங்குகிறது. அப்போது மகாவிஷ்ணு அங்கு தோன்றி குட்டியாக இருக்கும் ஒரு நாகத்தின் தலையை தங்கையால் தொட உடனே குமரன் குழந்தையாக காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்த இடம்தான் கேரள மாநிலம் திருச்சூர் அருகில் உள்ள கன்னிமங்கலம் ஆதிநாக சுப்பிரமணியா ஆலயம் ஆகும்.